அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரசர்கள் சீரியஸில் முகலாய பேரரசர் அக்பரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ 1540 கன்னௌஜ் போரில் தோத்துட்டு ஹுமாயூன் எங்கே போவார் அப்படின்னு கேட்டால் பாரசீகத்துக்கு போவார். ஓகேவா? பாரசீகத்துக்கு போவார். ஓகேவா? இப்போ 1540 அந்த வருஷத்தில் யாரை திருமணம் செஞ்சுக்குவார் அப்படின்னு கேட்டால் ஹமிதா அப்படிங்கிற ஒருத்தவங்கள திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஹமிதாவை. ஓகேவா? அப்புறம் 1542 யார் பிறப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம அக்பர் பிறப்பார். அதாவது ஹுமாயூனுக்கும் ஹமிதா அவங்களுக்கும் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம அக்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அப்போ பிறப்பு எங்கே அப்படின்னு கேட்டால் அமர்கோட் அப்படின்ற ஒரு பிளேஸில். இது எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அரசராக இருந்தாலும் ரஜபுத்திரருடைய ஒரு அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். ஓகேவா? அமர்கோட்டில் உள்ள ரஜபுத்திர அரண்மனையில் தான் அக்பர் பிறந்திருப்பார். ஓகேவா? அரண்மனை. அதனால தான் என்னவோ ரஜபுத்திரர்களோட ரொம்ப சுமூகமான உறவை மேம்படுத்தியிருக்கலாம். ஓகேவா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அக்பர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டால் 1542 அமர்கோட் அப்படின்ற பிளேஸில் பிறந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அக்பர் எப்போ அரியணை ஏறினார் அப்படின்னு கேட்டால் அவருடைய 14 வயதில் அரியணை ஏறினார். அப்போ 1542 + 16 எவ்வளோ? 1556 தான் யார் பதவி ஏற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் அக்பர் பதவி ஏற்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 1556 1605 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் யார் ஆட்சி பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம அக்பர் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேவா? சரி, 1556 முக்கியமான ஒரு போர் நடக்கும். அது என்ன போர் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் பானிபட் போர். ஓகேவா? இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் இடையில நடக்கும் அப்படின்னு கேட்டால் அக்பருக்கும் டெல்லியை சேர்ந்த ஆப்கானிய வம்சத்தின், அதாவது அந்த சூர் வம்சத்தின் படைத்தளபதியாக இருந்த அந்த ஹிமுவுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இரண்டாம் பானிபட் போர் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னு கேட்டால் அக்பருக்கும் ஹிமுவுக்கும் நடக்குது. இந்த போரில் யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம அக்பர் தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அக்பர் நேரம் தோல்வியடைகிற சமயமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு வீரன் எய்த அம்பு ஹிமுவோட கண்ணில் பாஞ்சதுனால ஹிமு தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த இரண்டாம் பானிபட் போருக்கு தலைமையேற்று நடத்தி சென்றது யார் அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா? இரண்டாம் பானிபட் போருக்கு தலைமையேற்று நடத்தி சென்றது யார் அப்படின்னு கேட்டால் இந்த பைரம் கான். அப்போ பைரம் கான் யார் அப்படின்னு கேட்டால் அக்பரின் பாதுகாவலராக இருந்திருக்காரு. நார்மலாக இந்த பைரம் கான் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஹமிதா இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய உறவினர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஹமிதா அவர்களின் உறவினர். ஓகேவா? யார்? இந்த பைரம் கான். ஓகேவா? இந்த பைரம் கானுடைய பையன் தான் யார் அப்படின்னு கேட்டால் அப்துல் ரஹீம். அக்பருடைய அவையில் கான்-இ-கனான் அப்படின்ற பட்டம் பெற்ற ஒரு சிறந்தவர். ஓகேவா? கான்-இ-கனான் அப்படின்னு பட்டம் வாங்கியிருந்திருப்பார். ஓகேவா? இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் பாபருடைய சுயசரிதையான துசிக்கி பாபுரிய துருக்கி மொழியிலிருந்து பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்திருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கான்-இ-கனான் பட்டம் பெற்றவர் யார்? அக்பர் அவையில். அதுவும் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும். யார்? நம்ம அப்துல் ரஹீம் பைரம் கானுடைய பையன் தான் அவர். ஓகேவா? சரி, அக்பர் செய்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஜிசியா வரியை ரிமூவ் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஜிசியா வரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருப்பார். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஜிசியா வரினா என்ன அப்படின்னு கேட்டால் இந்துக்களுக்கு மட்டுமே விதிக்கிற ஒரு பாதுகாப்பு வரி தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஜிசியா வரி. ஓகேவா? இந்த ஜிசியா வரி எப்போ ரிமூவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 1552. இந்த இயர் ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிசியா வரியை ரிமூவ் செய்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டால் 1562ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்துக்கள் யாத்திரை போகிறதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வரி கட்டணும். ஓகேவா? அதுதான் அந்த வரியை ரிமூவ் எப்போ பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 1563 மறு வருடங்களே. ஓகேவா? அதாவது இந்துக்களின் புனித யாத்திரைக்கான அந்த வரி எப்போ ரிமூவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 1563 அக்பர் ரிமூவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த புனித யாத்திரைக்கான வரியை அக்பர் ரிமூவ் பண்ண வருடம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1563 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ அக்பர் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னு கேட்டால் இந்துக்களுடைய ஒரு சுமூகமான உறவை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டால் கை கொண்டிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ அடுத்து போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அக்பர் காலத்தில் இந்த அடிமை முறை, அப்புறம் உடன்கட்டை ஒழிப்பு இதெல்லாம் நடந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உடன்கட்டை ஒழிக்கிறத பற்றி அந்த காலத்திலே அக்பர் பேசியிருக்கார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அக்பர் திருமணம் பண்ணிப்பார். அக்பருடைய திருமண உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவர் படையெடுத்து போவார்.
அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஒன்று அவரை படைகொண்டு ஜெயிக்கணும், இல்லாட்டி அவங்களுடைய பெண்களை வந்து அக்பருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அதனால் அக்பருக்கு வந்து நிறைய மனைவிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த வகையில் அந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டால் ராஜா பார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவருடைய பொண்ணை யார் கட்டியிருப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம அக்பர் கட்டியிருப்பார். ஓகேவா? இப்போ ராஜா பார்மலுடைய மகள் தான் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜோதாபாய் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அவங்களுடைய இந்து பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஜோதாபாய், முஸ்லீம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஹர்காபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த அக்பருக்கும் ஜோதாவுக்கும் பிறந்த பையன் தான் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம சலீம். சலீம்னா யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜஹாங்கீர்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஜஹாங்கீரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் சலீம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அக்பருக்கும் ஜோதாபாய்க்கும் பிறந்தவங்க தான் யார் அப்படின்னு கேட்டால் ஜஹாங்கீர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோதாபாய் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு இந்து பெண், அதாவது ரஜபுத்திரை யார் அப்படின்னு கேட்டால் இவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஒரு ரஜபுத்திரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 1575 ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கியிருப்பார். அந்த வழிபாட்டு தலத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் இஃபாதத் கானா. இந்த இஃபாதத் கானால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அனைத்து மதங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் வந்து விவாதம் பண்ணி தங்களுடைய மதத்தில் இந்த மாதிரியான உயர்ந்த கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணுற பிளேஸ் பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் இபாதத் கானா. இந்த இபாதத் கானாவை உருவாக்கின வருடம் முக்கியமாக கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1575 தான் இந்த இபாதத் கானாவை உருவாக்கியிருப்பார். ஓகேவா? அப்போ இபாதத் கானாவை எப்போ ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 1582. ஓகேவா? இபாதத் கானாவை ஸ்டாப் பண்ணியிருப்பார். அதே டைமில் அக்பர் வந்து புதிதாக ஒரு மதத்தை உருவாக்கியிருப்பார். அந்த மதத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் தீன் இலாகி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இபாதத் கானா ஆரம்பிக்கிறது 1575, இபாதத் கானாவை ஸ்டாப் பண்ணுறது எப்போ அப்படின்னு கேட்டால் 1582. அதே வருடத்தில் தீன் இலாகி அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ஒரு புதிய மதத்தை உருவாக்கியிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த தீன் இலாகி அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் கடவுள் ஒருவரே. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ தீன் இலாகியோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் கடவுள் ஒருவரே. ஓகேவா? சரி, அடுத்து அக்பர் ஒரு முக்கியமான ஒரு நகரத்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் நிர்மாணம் பண்ணியிருப்பார். வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு கோட்டைகளை நிர்மாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு சில நகரங்களை நிர்மாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் அக்பர் நிர்மாணம் பண்ண நகரத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் பதேபூர் சிக்ரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பதேபூர் சிக்ரியில் தான் புலந்தர் வாசாங்கிற ஒரு கட்டடம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நுழைவு வாயில், அதாவது இஃபாதத் கானாவோட நுழைவாயில் பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த புலந்தர் வாசா. ஓகேவா? அப்போ பதேபூர் சிக்ரின்ற நகரத்தை நிர்மாணம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாலும் அக்பர் தான். அப்புறம் புலந்தர் வாசாவை கட்டியது யார் கேட்டாலும் அக்பர் தான். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அக்பரில் என்ன அப்படின்னு கேட்டால் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். மன்சப்தாரி முறைகளை எப்படி அறிமுகப்படுத்தியிருப்பார்னா, ஒன்று வீரர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மன்சப்தாரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். இன்னொன்று ஒருத்தர் கீழ் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அவர் ஒரு மன்சப்தாரர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? வீரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 10 வீரர்கள் இருந்து ஒரு ஆளுக்கு லெவலில் கொடுத்துருப்பாங்க, 10,000 வீரர்கள் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மன்சப்தாரங்கிறது வந்து பரம்பரை உரிமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு மன்சப்தாரர் இருந்தார்னா அவர் மரணம் அடைந்த உடனே அவரிடமிருந்து அந்த மன்சப்தாரர் பதவி வந்து வாங்கப்பட்டு வேற ஒருவருக்கு தான் கொடுக்கப்படுமே தவிர அவருடைய மகன்களுக்கு கொடுக்கப்படாது. அதான் என்ன அப்படின்னு கேட்டால் பரம்பரை உரிமைங்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ அக்பர் கொண்டு வந்த மன்சப்தாரிங்கிறது மன்சப்தாரி முறை வந்து பரம்பரை உரிமையாக கேட்டால் பரம்பரை உரிமை இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, அக்பரில் முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து அக்பருடைய மரணம். அக்பர் வந்து எப்போ இறந்திருப்பார் அப்படின்னு கேட்டால் 1605 அக்டோபர் 27 அக்பருடைய மரணம் நடந்திருக்கும். ஓகேவா? நம்ம அரசர்கள் சீரியஸில் முகலாய பேரரசர் அக்பரை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வர்ற வீடியோவில் அக்பர் காலத்தில் நடந்த முக்கியமான போர்கள் என்னென்ன போர்கள், அவர் ரஜபுத்திரர்களோடு கொண்டிருந்த உறவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியாங்கிறதுனால அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ.